வணக்கம், என் பெயர் டாக்டர் புருத்தவன். இன்று இந்த வீடியோவில் கிரியேட்டினின் எவ்வளவு ஆபத்தானது பேசப் போகிறோம். ஒரு நோயாளர் வருகிறார். அவர் சொல்கிறார், டாக்டர் சார், என் அளவு ஒரு 0.3 தான். 1.3 என்றால் எதுவும் இல்லை போல. மற்றொரு நோயாளர் வருகிறார். அவர் சொல்கிறார், டாக்டர் சார், என் கிரியேட்டினின் அளவு 8 இருக்கிறதோ. எனக்கு எந்த அறிகுறியும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் பார்க்கிறோம், யாருடைய அளவு சாதாரணமாக இருக்கிறதோ அவரும் இதையே சொல்கிறார். யாருடைய அளவு மிகவும் அதிகமாக இருக்கிறதோ, டியாலிசிஸ் செய்ய வேண்டிய அளவுக்கு இருக்கிறதோ அவரும் இதையே சொல்கிறார். இங்கே என்ன நடக்கிறது? அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கிரியேட்டினின் உங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஏனெனில் அது உங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதற்கேற்ப நீங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராகி விடுகிறீர்கள். அதில் செயல்படக்கூடியவராக ஆகிறீர்கள். அப்போ சிறுநீரகங்கள் பழுதாக ஆரம்பிக்கும் போது சுழற்சி சதவீதம் வரை உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்காது. 2 சிறுநீரகங்களிலும் 30% மேல் சேதம் ஏற்பட்டால் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை வருகிறது. உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கவில்லை. அது 1.2 நார்மல், 1.3 வருகிறது, 1.4 வருகிறது. இதை கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இங்கே நீங்கள் இதை நினைத்துக் கொள்ள வேண்டும், உங்கள் சிறுநீரகத்தில் 30% சேதம் ஏற்கனவே ஏற்பட்டுவிட்டது. மீதமுள்ள சிறுநீரகமும் நீங்கள் சிறுநீரகத்தை பாதிக்கும் காரணங்களை கட்டுப்படுத்தவில்லை என்றால் விரைவில் அது கூட பாதிக்கப்படும். உதாரணமாக, நீங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவில்லை, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் மீதமுள்ள சிறுநீரகமும் வருங்காலத்தில் பாதிக்கப்படும். இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்கள் உடல் இதைவிட அதிகமான அறிகுறிகளை காட்டாது. மேலும் இது உங்கள் அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். ஏனெனில் சிறுநீரகம் பாதிக்கப்படுவது பற்றி நீங்கள் முன்பே தெரிந்து கொண்டுள்ளீர்கள். இந்த நிலைமையில் உடலில் எந்த விதமான அறிகுறியும் இருக்காது. ஆனாலும் நீங்கள் அதை அறிந்து கொண்டுள்ளீர்கள். இப்போது பரிசோதனை முடிவுகள் வந்துள்ளதால் தான் உங்களுக்கு இது தெரிகிறது. பரிசோதனை செய்யவில்லை என்றால் இதுவும் தெரியாமல் போயிருக்கும். பிடோட் சர்க்கரை கட்டுப்படுத்துங்கள். சிறுநீரகத்திற்கு மேலும் சேதம் ஏற்படாமல் இருக்க உங்கள் பிடோட் இரவில் அதிகமாகிறது, சர்க்கரை சில சமயங்களில் அதிகமாகிறது என்றால் இதனால் சிறுநீரகம் பாதுகாக்கப்படும் என்று நினைத்தால் அது தவறு. சிறுநீரகத்தில் ஒரு பகுதி இருந்தால் அது அருகில் உள்ள பகுதியையும் பாதிக்கும். அதனால்தான் டாக்டர் டியாலிசிஸ் தேவைப்படும். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். கிரியேட்டினின் அதிகரிக்க ஆரம்பித்தது டாக்டர் சொல்கிறார். ஏன் சொல்கிறார்? ஏனென்றால் அவருக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதை லேசாக எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு டாக்டர் பயமுறுத்துகிறார் என்று தோன்றலாம், ஆனால் அவர் உண்மையைத்தான் சொல்கிறார். நம்புவது இல்லையா என்பது உங்கள் விருப்பம், ஆனா இது ஒரு உண்மை. இன்னொரு நிலை, கிரியேட்டினின் அளவு 8 வரை சென்றிருக்கும் போது அளவு அதிகமாகிவிட்டது. அவருக்கு தோன்றுகிறது, என் உடம்பில் எந்த அறிகுறியும் வரவில்லை, நான் நன்றாக சாப்பிட்டு கொடுத்து இருக்கிறேன், நான் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் வாழ்க்கை ஓரளவு சென்று கொண்டிருக்கிறது. இப்போது கிரியேட்டினின் அளவு 8 இருக்கும் போது சிறுநீரகங்கள் 90% மற்றும் அதற்கு மேல் வேலை செய்யும் திறனை இழந்துவிட்டன. 10% சிறுநீரகம் மட்டுமே மீதமுள்ளது. சிறுநீர் ஓட்டம் நன்றாக இருக்கலாம், சிறுநீரில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இரத்தம் முழுவதும் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவால் நிரம்பி இருக்கிறது. இந்த மாசுபட்ட இரத்தம் முழு உடலிலும் சுழற்சி செய்கிறது. உங்கள் இதயத்திற்கும் அது செல்கிறது. அதற்கு என்ன ஆகும்? இந்த மாசுபட்ட இரத்தத்தால் அது முடங்கிவிடும் வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு சற்று சோர்வு அல்லது களைப்பாக இருக்கலாம். ஹீமோகுளோபின் உருவாகும் செயலும் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதை நீங்கள் சமாளிக்க முடியாது. ஏனெனில் முன்பு இருந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் இழந்து விட்டீர்கள். அப்படி என்றால் டாக்டரின் அணுகுமுறை என்ன? ஒரு டாக்டர் இவ்வளவு நோயாளிகளை பார்த்துவிட்டால் அவருடைய அணுகுமுறை மாறிவிடும். அவர் சொல்வார், நான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவேன், ஆனால் பிரச்சனை வந்த பிறகு அதை சரி செய்ய மாட்டேன், நடக்கும் முன் நடவடிக்கை எடுப்பேன். நாமும் நம்முடைய அணுகுமுறையை மாற்ற வேண்டும். நமக்கு எல்லாமே சரியாக்கக்கூடியது என்று தோன்றுகிறது. ஆனால் நம்முடைய உடலும் நம்முடைய ஆரோக்கியமும் ஒருமுறை போய்விட்டால் அதை பழைய நிலைக்கு திரும்ப கொண்டு வருவது மிகவும் கடினம். அதனால் இங்கே நோயாளிகள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், எந்த கிரியேட்டினின் அளவையும் லேசாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. 8, 10, 12 தான் சிறுநீரக கோளாறு இருப்பது தெரிய வந்தால் அந்த நோயாளியின் அதிர்ஷ்டம் கெட்டது என்று நான் சொல்லுவேன். ஏனெனில் நோய் இவ்வளவு பெரியதாக வளர்ந்த பிறகுதான் தெரிய வந்தது. அப்போது சிகிச்சை செய்யவே கடினமாக இருக்கும். அந்த நோயாளிகளுக்கு ஆரம்பத்திலேயே தெரிந்துவிட்டது என்றால் அவர்களது அதிர்ஷ்டம் வேலை செய்தது. இப்போது அந்த அதிர்ஷ்டத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். உங்கள் நோயை நிறுத்திக் கொள்ளுங்கள். எந்த கிரியேட்டினின் அளவு இருந்தாலும் 1.3 முதல் 10, 12, 11, 15 ஆபத்தானது. ஒருவருக்கு நேரம் கிடைக்கும், மற்றொருவருக்கு நேரம் கிடையாது. இதுதான் ஒரே வித்தியாசம். உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரித்திருப்பதை ஒருபோதும் லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இப்போது யாருடைய அளவு அதிகரிக்கிறதோ அவர்களுக்கு தோன்றும், ஏய், என் கையில் இருந்து கார் போய்விட்டது, இப்போது நான் என்ன செய்வது? கார் உங்கள் கையில் இருந்து போய்விட்டது,
ஆனாலும் நீங்கள் சரியான முறையில் நோயின் மூல காரணத்தில் சென்று செயல்பட்டால் இதை கட்டுப்படுத்த முடியும். எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் இந்த முழு சேனலில் நான் நிறைய வீடியோக்கள் ஏற்கனவே உருவாக்கியுள்ளேன். நான் மறுபடியும் விளக்க மாட்டேன். ஆனால் நான் விரும்புவது நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நோயின் மூல காரணத்தில் சென்று வேலை செய்கிறோம், இரத்த அழுத்தத்தையும் சர்க்கரையையும் கட்டுப்படுத்துகிறோம் என்றால் சிறுநீரகத்தின் சேதம் இருக்கிறது. இப்போது இங்கே நாம் சிறுநீரகத்திற்கு கொஞ்சம் சக்தி கொடுக்க வேண்டும். சிறுநீரகத்திற்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும், சக்தி கொடுக்க வேண்டும். சிறுநீரகம் தன் வேலை செய்யும் திறனை அதிகரிக்கிறது. அது வேலை செய்யும் போது வெளியே இதை வெளியேற்றும் கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவுகள் குறைய ஆரம்பிக்கின்றன. இங்கே முழு சிறுநீரகம் ஒரே முறையில் சரியாகிவிடவில்லை, உடனடியாகவும் சரியாகிவிடவில்லை. ஆனால் சிறுநீரக சேதம் இருக்கிறது. நோயாளி டியாலிசிஸ் இல்லாமலும் நீண்ட காலம் வாழ முடிகிறது. நோயாளியின் உடல் ஆரோக்கியம் பராமரிக்கப்பட வேண்டும். நோயாளியின் உடலில் சக்தி இருக்க வேண்டும். ஏனெனில் நோயாளி சாப்பிடுவதை நிறுத்திவிட்டால் அல்லது மிகவும் பலவீனமாகிவிட்டால் நோயாளிக்கு இருக்கும் பிரச்சனைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கின்றன. இரத்தம் உருவாகாமை, கால்களில் வீக்கம், நுரையீரலில் தண்ணீர், தலைவலி, இரத்த அழுத்தம் அதிகரிப்பு, பல பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன. அதனால் உங்கள் உடல் நலத்தை சிறுநீரகத்துடன் சேர்த்து கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எடை குறைக்க கூடாது. இவை சிறிய விஷயங்கள் தான். நாங்கள் இந்த சேனல் மூலமாக எப்போதும் விளக்கிக் கொண்டே இருக்கிறோம், சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் முதலில் சொல்கிறேன், பிறகுதான் செயல்படுத்த வேண்டும். நீங்கள் என் பேச்சு சரி என்று நினைத்தால் இந்த வீடியோ மூலம் நீங்கள் நிறைய விஷயங்களை, அதாவது பல்வேறு புதிய தகவல்களையும் ஆழமான கருத்துக்களையும் நடைமுறை பயன்பாடுகளையும் மிக தெளிவாகவும் விரிவாகவும்